மின்சார வாகனம் விலை, பெட்ரோல் வாகனம், எரிபொருள் மின்சார செலவு. மின்சார வாகனம் பார்த்தீங்கன்னா 61,538, பெட்ரோல் வாகனம் 3,03,000, சர்வீஸ் செலவு 12,500, பெட்ரோல்னா 30,000, காப்பீடுனா மின்சார வாகனம் 54,000, பெட்ரோல் வாகனம் 54,000. ஸோ மொத்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்குள்ள எக்ஸ்பென்ஸ் தான் 3,87,000. 5,000 கிலோமீட்டர் வரை சுமார் 3 ஆண்டுகள் பெட்ரோல் கார் மற்றும் மின்சார கார் பயன்படுத்தும் போது ஏற்படும் மொத்த இயக்க செலவை தான் நம்ம பார்த்தோம். ப்ளஸ் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜை நான் சொல்கிறேன். இவி கார் விலை பெட்ரோல் கார் விலையை விட 2 அல்லது 3 லட்சம் பக்கம் அதிகமாக இருக்கலாம். மிச்சப்படுத்த போகிறது நமக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாகவும் தெரியலாம். ஆனால் அதுக்குள்ளே டிமெரிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7 வருஷம் கழித்து நீங்கள் பேட்ரி மாற்ற வேண்டியது வரும். பேட்ரியை பொறுத்த வரைக்கும் ரேட் நியர்லி ஒரு காருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 lakhs ஆகலாம். ஸோ அந்த இயரை டிபெண்ட் பண்ணி வருஷங்கள் போக போக நமக்குள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் ஆகும். அப்போ பேட்ரி ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு சடனாக எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சார்ஜ் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போது உங்களுக்கு பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளே ரொம்ப பெஸ்ட்டுன்னு தோணும். எனக்கு சஜஷனை நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒரு புரட்சி வந்துகிட்டே இருக்குது. இப்போது இனியும் ஒரு 3 or 4 years இல்லைனா 5 years தாண்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் மோட்டார் சைக்கிளாக இருக்கலாம் இல்லைனா காராக இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம், ஒரு புரட்சி வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கிற இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கும்.